ஒத்த கண்ணு பேயி அம்புலி என்கிற ஒரு குகைக்குள்ள ரொம்ப காலமா ஒரு மந்திரவாதி தீட்சைய பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு அதுக்குள்ள இருக்க ஒரு விக்கிரகத்துக்கு பூஜைய பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஓம் தத்ர புருஷாய தீமஹே தன்னோ. அப்படி தினமும் அவரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அவருக்கு அந்த விக்கிரகத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது. உன் பக்திக்கு நான் வியந்தேன்டா, உனக்கு என்ன வேணுமோ கேளு. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. சிசுல ராட்சசி வரம் கொடுக்கற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் காத்திருந்த அவனோட இந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு அவன் மனசுக்குள்ள இருக்கிறது சொல்றான். நீங்க வந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னோட கோரிக்கை என்னன்னா, அந்த சக்தி வாய்ந்த ஒத்தக்கண்ணு பேய நான் பிடிக்கணும். அதுக்கு நீங்க தாமா அருள் புரியணும். முட்டாள், ஒத்தக்கண்ணு பேயை பத்தி தெரிஞ்சுதான் நீ கேட்டுட்டு இருக்கியா, இல்ல உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போயிருக்கா? அந்த பேய பத்தி எனக்கு தெரியுமா, அதுக்காக தான் நான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். எனக்கு சக்தியை கொடுங்கம்மா. ஆனா சரி, ஆனா அந்த ஒத்தக்கண்ணு பேய் எப்ப இருந்தாலும் டேஞ்சர் தான். ஆனா அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி சொன்ன உடனே மந்திரவாதி சரி அப்படின்னு தலைய ஆட்டுறான். அதுக்குள்ள அந்த விக்கிரகத்துல இருந்து ஒரு செம்பு வெளிய வருது. என்னடா இது அப்படின்னு மந்திரவாதி பாத்துட்டு இருக்கும்போது, தோட உதவியால நீ எந்த மாதிரி ஒரு பேய வேணா பிடிக்கலாம். ஆனா அந்த பொருளை நீ மட்டும் தான் தொடணும், வேற யாரு தொட்டாலும் ஆபத்து தான். அந்த பேய வசப்படுத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம். இதுல எந்த ஒரு தப்பும் நடக்காதுமா. அப்புறம் மந்திரவாதி ராட்சசி கொடுத்த அந்த பொருளை முன்னாடி வச்சுக்கிட்டு அவரு பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரு மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருந்து சில ஆன்மாக்கள் வெளியே வந்து அது எல்லாமே காத்துக்குள்ள கலந்து போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த குகைக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த எல்லா விளக்குகளும் அணைஞ்சு போய் இருட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க முன்னாடி இருந்த அந்த நெருப்புல இருந்து ஒத்த கண்ணு பேய் வெளியே வருது. அவரை பார்த்து அந்த மந்திரவாதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல ஒத்த கண்ணு பேயை மட்டும் கோவமா, நீ யாரு, என்னை எதுக்காக வர வச்ச? நீ வந்துட்டியா, என் சக்தியை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்ப அந்த ஒத்த கண்ணு பேய் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதனால நகரவே முடியல. இன்னொரு பக்கம் மந்திரவாதி பேய அதுக்குள்ள பந்திச்சிடுறாரு. அப்புறம் மந்திரவாதி அதை எடுத்துக்கிட்டு அம்புலி குகையில இருந்து புறப்படுறாரு. ஆனா மந்திரவாதி அவர் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுபாலே என்கிற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால அன்னைக்கு ராத்திரி இருட்டின பிறகு கூட அப்படியே பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு. அப்படி கொஞ்ச தூரம் அவரு நடந்து போன பிறகு அவருக்கு தண்ணி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எந்த பக்கம் தண்ணி சத்தம் வருதோ அந்த பக்கம் அவரு நடந்து போய் பாக்குறாரு. அவருக்கு அங்க தண்ணி தெரியுது. இத கொஞ்ச நேரம் நான் இங்கேயே வச்சுட்டு நீராட போறேன் அப்புறம் அப்படின்னு யோசிச்சு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லி அதை கீழே வச்சுட்டு அவர் அங்க இருந்து நதி கிட்ட போறாரு. இன்னொரு பக்கம் ரமணா என்கிற ஒரு ஆளு கையில பாட்டில வச்சுக்கிட்டு கோபமா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த ஆளுக்கு ராத்திரி பகல்னு எதுவுமே தெரியாது, எல்லா நேரமும் வேலை வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ரமணையா அவனோட எஜமானி ஆகிய கோட்டையாவ திட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ரமணா அவனோட ஊருக்கு போகணும்னா அந்த நதி இருக்கிற இடத்தை கடந்துதான் போகணும். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல பேய பந்திச்சு வச்சிருந்த அந்த செம்பு கூட அங்க இருந்தத அவரு பாக்குறாரு. ரமணா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அத கையில எடுத்துக்கிறான். மந்திரவாதி தவிர அதை யாருமே தொடக்கூடாது. ரமணா அதை தொட்ட உடனேயே தண்ணிலேயே ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்ப மந்திரவாதி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. யாரோ அதை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒரு நிமிஷத்திலேயே அந்த பேய் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுது. உடனே அவன் கையில இருந்த பாட்டில் கீழே போட்டுட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உடனே மந்திரவாதி கரைக்கு ஓடி வராரு. அந்த பேய் மந்திரவாதிய பார்த்து ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? இப்ப என்ன நீ தடுக்க முடியுமா? ஒரு முறை நான் சொல்றத கேளு, மறுபடியும் இதுக்குள்ளேயே வந்துரு. நான் பண்ற அராஜகத்தை நீ உன் கண்ணார பார்த்தது இல்லல்ல, இப்ப அது என்னன்னு உனக்கு காட்டுறேன்.
அப்படின்னு அந்த ஒத்தக்கண்ணு பேய் கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மந்திரவாதி கூட அந்த பேய் பின்னாடியே ஓடி போறாரு. பேய பார்த்த நம்ம ரமணா பயந்துகிட்டே கோட்டையோட வீட்டுக்கு ஓடி போறாரு. ஆனா ரமணா வெறும் கையால வந்தத பார்த்து கோட்டையா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாரு. வர வழியில நான் பேய பார்த்தேன், பேய பார்த்த பயத்துல பாட்டில கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கோட்டையா இப்படி சொல்றாரு. நாடா ரமணா, என்ன கதை விடுறியா? நடா என்ன பயமுறுத்த பாக்குறியா? அந்த பேய் எங்க? ஐயா உண்மைதாயா, நான் நிஜமா அந்த பேயை பார்த்து அந்த பேய்க்கு ஒரே கண்ணுதான் இருக்குது. அப்படி பேய பத்தி ரமணா சொல்லிட்டு இருந்தா கோட்டையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல வீட்டு வெளியோ நாய் கத்துறதா அவங்களுக்கு கேக்குது. அந்த நாய்ங்க அப்படி கொல்ச்சிட்டு இருக்கிறதால கோட்டையா அந்த நாய்களை விரட்ட சொல்லி சொல்றாரு. அப்போ ஆல்ரெடி பயத்துல இருக்க நம்ம ரமணா பயந்துகிட்டே வெளிய போய் நாயை விரட்டலான்னு பார்த்தா அவருக்கு எதிரிலேயே அந்த பேய் வந்து நிக்குது. அத பார்த்து பயந்து போய் அவன் உள்ள ஓடி வந்து பேய் பேய்னு கத்திட்டு இருந்தாலும் கோட்டையா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவரு சும்மா ஏதோ கண்டுக்காம நின்னுகிட்டு இருப்பாரு. அப்ப பேய் வந்து அவங்க முன்னாடி நிக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? முகத்துல பயமே தெரியல. யாராவது காப்பாத்துங்க. பயப்படாதடா, உன்னோட ஆரம்பிச்சு இத முடியவே முடியாது. அந்த பேய் அப்படி சொன்ன உடனே கோட்டையாக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. கண்ணு முன்னாடி அவங்க சாவு அவனுக்கு தெரியுது. அதுக்குள்ள பேய் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ரமணாவை தூக்கி அவனை ஒடிச்சு கொன்னுடுது. அத பார்த்து கோட்டையா இன்னும் பயந்து போய் கொல்லாதன்னு வேண்டிக்கிறான். ஆனாலும் அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே அவனை மன்னிக்காம அவனோட தலைய வெட்டிடுது. அப்புறம் கிராமத்துல இருக்க எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்குது அந்த பேய். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மந்திரவாதி எல்லாரோட வீட தட்டி பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ண விரும்புறாரு. அப்ப எல்லாருமே வெளிய வந்து நிக்கிறாங்க. மந்திரவாதிய பார்த்து ஜனங்க இந்த நேரத்துல என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜனங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாம் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு பேய் வந்திருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பேய். அதனால நீங்க எல்லாருமே உடனடியா இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போயிருங்க. அட யாருப்பா நீ? அர்த்த ராத்திரியில வந்து என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? பேய்ங்கிற பிசாசுங்கிற எதுக்கு இந்த நாடகம் போடுற? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அது எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அதுக்கு இருக்கிற கோவத்துல இங்க வந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே அது கொன்னுடும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஆனா அந்த கிராம ஜனங்க யாருமே மந்திரவாதி சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அப்ப அதே நேரத்துல அங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. கிராமத்துல முழுவதும் கரண்ட் போய் ரொம்ப இருட்டாயிடுது. பேய் சிரிக்கிறது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே ஆச்சரிய போறாங்க. அப்ப மந்திரவாதி தலை தூக்கி மேல பாக்குறான். அப்ப அந்த பேய் அவன் மேல ரொம்ப வேகமா வந்து அவனை கீழே தள்ளிடுது. அத பார்த்து ஜனங்க ரொம்ப பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னைய வசியம் செய்யணும்னு நினைச்சல, பார்த்த இல்ல இன்னைக்கு நீ என்ன நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றத கேளு. இந்த மக்களை எதுவும் பண்ணிராத. அவ்ளோ ஈஸியா கேட்டா நான் விட்டுருவேனா? இப்ப அவங்க சாகுறத நீ பாக்கணும் அப்படின்னு பேய் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து பறந்து போய் இன்னொரு பக்கம் அவரோட பவர்ஸ மந்திரவாதி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப பேய் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு, உன்னோட சக்திகள் என் மேல ஏதோ வேலை செய்யாது, என்கிட்ட உனக்கு என்னடா வேலை? நீ இப்பவே என் கூட சுபத்தலத்துக்கு வந்தாகணும். இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப அந்த பேய்க்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதோட ஒத்த கண்ணு பவரால ஒரு புகைய வெளியிட்டு அவரை சுத்தி வர மாதிரி பண்ணிடுது. அந்த மாதிரி அந்த மந்திரவாதி அந்த புகையில இருந்து வெளியவே வர முடியல. அப்ப ஜனங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு அத கேட்க முடியல. ரொம்பவே டார்ச்சரா இருந்தது. பாத்தியா அதுக்கான விளைவுகள்? அந்த பேய பிடிச்சு பந்திச்சு வைக்கிறது நீ நினைச்ச அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை தடுக்க வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்பாவி மக்கள் இதால செத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நான் உனக்கு கொடுத்த அந்த பொருளை நாசனம் பண்ணாதான் நம்ம இப்ப அத அடுக்க முடியும். ஆனா அப்படி நீ பண்ணா இப்ப இருக்க உன்னோட எல்லா சக்திகளும் மாயமாயிடும். அத கேட்ட உடனே மந்திரவாதி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜனங்க சாகிறத அவனால பார்க்க முடியல. அப்படி பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இல்லனா அந்த பேய் மிச்சம் இருக்கிற எல்லாரையுமே சாவடிச்சிடும் அப்படின்னு அவரு ரொம்ப பயந்து போறாரு. பேய பிடிக்கிறதுக்கு கொடுத்த அந்த பொருளை அவரு கீழே போட்டு உடைச்சிடுறாரு.
அப்படி பண்ண உடனே அங்க சுத்தி இருந்த அந்த புகை மாயமாயி பேய் வந்து அவர் முன்னாடி நிக்குது. அப்ப மந்திரவாதி உடல்ல இருந்து சக்திகள் வெளியே வந்து ஒத்த கண்ணு பேய் மேல போய் விழுது. அப்படி அந்த ஒத்த கண்ணு பேய் கத்திக்கிட்டே மாயமாயிடுது. ஆனா அந்த சத்துக்களை எழுந்த நம்ம மந்திரவாதி எல்லார்கிட்டயும் மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி மறுநாள் மந்திரவாதி சுபாலி என்கிற இடத்துக்கு போறாரு. அந்த வழி முழுவதும் மனுஷங்களோட எலும்பு கூண்டுகள் விழுந்து கிடந்தது. ஆனா மந்திரவாதி எல்லாம் கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கவலையா அவரு நடந்து போயிட்டு இருப்பாரு. சரியா அதே நேரத்துல பெரிய ஒரு எலும்பு கூண்டு சிரிச்சுக்கிட்டே மந்திரவாதி முன்னாடி வந்து நிக்குது. அந்த ஒத்த கண்ணு பேய் எங்க? என்ன மன்னிச்சிருங்க, என்னால அதை இங்க கூட்டிட்டு வர முடியல. ஏன், என்னாச்சு? நீ முன்னாடி போ, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நடக்க போற அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சுபாலி ஊருனா என்ன? எதுக்காக மந்திரவாதி அந்த ஒத்த கண்ணு பேய பந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் முன்னாடி வர போற எபிசோட்ஸ்ல நாம தெரிஞ்சுக்கலாம். For more horror stories, please subscribe our channel.